ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டி இல்லைங்க, பேக்கரியில் மட்டும் கிடைக்கிற ஒரு ஸ்நாக் ரெசிபிங்க. அந்த சீக்ரெட்ஸ்லாம் தெரிஞ்சு அவங்க சொன்ன ரகசியத்தை வச்சு நம்ம வந்து அதே மாதிரி நம்ம வீட்டில் ட்ரை பண்ண போகிறோங்க. அதே டேஸ்ட்டில் வருங்க. கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. அப்புறம் நீங்கள் கடையில் போய் வாங்க மாட்டீங்க, வீட்லேயே தான் செய்வீங்க. இதுக்கு பச்சை மிளகாங்க, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன விரல் சைஸ் துண்டுங்க, ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோங்க, ஒரு 8 பூண்டு எடுத்துருக்கோங்க. இதெல்லாம் தான் நமக்கு தேவைங்க. இதை வந்து குறன்னு அரைச்சிக்க போகிறோங்க. பேக்கரியில் வேலை செய்கிற ஒருத்தர் வந்து நமக்கு இந்த ரெசிபி சொன்னதை நம்ம வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கூடயும் ஷேர் பண்ணுறேங்க. அவங்க கடையில் செய்கிற மாதிரியே தான் நமக்கு வருங்க. இதை வந்து ரொம்ப வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிடக்கூடாதுங்க. கண்டிப்பாக இதை வந்து பல்ஸ் மோடில் வச்சு தான் அரைக்கணுங்க. இப்படி வந்து திட்டு திட்டாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க, விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூட வந்து கடலை மாவு சேர்த்துக்கிறோங்க. அரிசி மாவே சேர்த்த போகிறது இல்லைங்க. இது கலக்கிறப்போ கொஞ்சமாக சோம்புங்க, கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்து கலந்துக்கிறாங்க. சோம்பும் ஜீரகம் தண்ணி மட்டும் தெளிச்சுங்க. முதல்ல வந்து இந்த வெங்காயத்தில் இருக்க ஈரப்பதத்துலேயே பிசைஞ்சிக்கலாங்க. தண்ணி ஃபஸ்ட்டு எடுத்த உடனே தெளிச்சிட வேணாங்க. வெங்காயத்தில் இருக்க ஈரப்பதத்தில் போட்டு இந்த கடலை மாவு நல்லா பாண்டாகட்டுங்க. அப்புறமா வந்து நம்ம தண்ணி விட்டு தெளிச்சிக்கலாங்க. உப்பு சேர்த்துருக்கேங்க, பெருங்காயம் சேர்த்துருக்கேன், கொத்தமல்லி கருவேப்பிலை அதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறோங்க. இது கூட வந்து இன்னும் வந்து இந்த அடையாறு அனந்தபவன் கடையில் வந்து கிடைக்குங்க, ராஜபாளையம் முந்திரி பக்கடான்னு சொல்லி. அந்த டேஸ்ட்டும் இதே மாதிரி தாங்க ஏறத்தாழ இருக்குங்க. அதில் அதே மாதிரி இது பண்ணுறதுக்காக நான் வந்து கொஞ்சம் முந்திரியும் இது கூட சேர்த்துருக்கேங்க. இப்போ நான் மிக்ஸி வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து பக்கடாக்கு போடுவோம் இல்லைங்களா, அப்படி எடுத்து விட்டால் உதிர்ற மாதிரி இருக்கணுங்க. அந்த மாதிரி வந்து பிசைஞ்சிக்கோங்க. மாவு கொஞ்சம் டைட்டாக இருக்கணுங்க. இதில் பேக்கிங் சோடா எதுவுமே நம்ம போடலைங்க. கொதிக்கிற எண்ணெய் மட்டும் ஒரு குழிக்கரண்டி அளவு எடுத்து வந்து நல்லா சூடாக, எண்ணெய் நல்லா சூடாகிடணுங்க. சூடான எண்ணெய் வந்து கொஞ்சமாக இந்த கலக்கிற மாவில் வந்து ஊற்றிட்டோம்னா நல்லா நமக்கு பக்கடா வந்து பொறுன்னு வருங்க. அதுக்காக தான் இது சேர்த்துறோம். இப்போ உடனே கை வச்சிடாதீங்க, எண்ணெய் சுடு எண்ணெய் ஊற்றினால கொஞ்சம் சூடாக இருக்குங்க. இப்போ பார்த்து கிளறிட்டு இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரியே கொஞ்சம் முந்திரியும் அது கூட சேர்த்துக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான், முந்திரி இல்லாமல் கூட நீங்கள் இதே மாதிரி ஸ்டைலில் வந்து பக்கடா போட்டிங்கன்னா, இந்த கோயம்புத்தூர் போனீங்கன்னா லாலா கடான்னு இருக்கும் இல்லைங்களா, அங்கே மட்டும்தான் இந்த மாதிரி பக்கடாங்க கிடைக்குங்க. இங்கே வந்து சென்னையிலாம் வந்து அடையாறு ஆனந்தபவனில் இதில் வந்து முந்திரி கலந்து போட்டு தருவாங்க. அதே டேஸ்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கும் நம்ம இப்போ வீட்டில் செஞ்சுருக்கிறதுக்கும் கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸே இருக்காதுங்க, அதே மாதிரியே இருக்குங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பிசைஞ்சிட்டுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்று அப்படியே எண்ணெய் நல்லா சூடானோடனே உதுத்து விடுங்க. இதை வந்து கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பாகிற மாதிரி எடுத்துட்டிங்கன்னா, ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் அப்படியே இருக்குங்க. இது பசங்களுக்கு ஈவினிங் வர்றப்போ கொடுக்கலாங்க. அதே மாதிரி ஈவினிங்கில் வந்து இந்த மழை சமயத்தில் காஃபியோடையோ இல்லை வந்து ஒரு மசாலா டீ கூடவோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கடையில் காசு கொடுத்து போய் நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்கு அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப வந்து சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க எல்லாருமேங்க. நாங்கள் இன்றைக்கி ஃபில்டர் காஃபியோடு தான் சாப்பிட்டாங்க, சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி சேவில் போட்டுட்டு மழை சமயத்தில் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். அதே பேக்கரி ஸ்டைலில் நம்மளோட பக்கடா வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.